الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ومن يعمل من الصالحات وهو مؤمن فلا كفران لسعيه وإنا له لكاذبون وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان آمنا بالله صدق الله المولانا العلي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அல்லாஹ் யாவரி யாவாய் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்த உலகத்திலே நம்மவர்களை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தப்பு தடையின்றி கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிற அல்ல இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அவனது அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம முக்கிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற ஆங்காங்கு இஸ்லாமியராக ஈமான்தாரியாக இறை தக்குவா உள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்று போல் என்றும் வரணுள்ள மழையை போல முடித்து கொண்டிருக்கட்டுமாக கணிதத்திற்கு மரியாதைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டால் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஓர் அனுபவமாகினும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூலி நன்மையோ தீமையோ கொடுத்தே தீர்வான், அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை உள்ளத்தில் நிலைநாட்டி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநாட்டிக் கொண்டிருந்த நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகிலும் கூட்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என இறைவனிடம் திருவேரமைத்து பிரார்த்தித்து எனது சலாத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி இம்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த கோடான கோடி படைப்புகளும் எப்படி பேர் வாங்குகிறது தெரியுமா? ஒன்று அல்லாஹ் அதற்கு கொடுத்த நேமத்தை கொண்டு அது பேர் வாங்குகிறது. இல்லை என்று சொன்னால் அது உலகத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து எந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதே எண்ணத்திலே வாங்குகிறது. அன்புக்குரியவர்களே, உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமையானால் மலக்குகளை நாம் பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் ஏன் மலக்குகள் என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் பட்டம் சூட்டினார் தெரியுமா? அவர்கள் கண்டம் விட்டு கண்டம் நிமிடத்தில் மாறுவார்கள். அவர்கள் கண்டம் விட்டு கண்டம் நிமிடத்தில் மாறுவார்கள். அவர்கள் ஒளிவினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இருட்டு என்பதே உலகத்தில் கிடையாது. அடுத்தபடியாக ஜின்கள், அந்த ஜின்களையும் கூட நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. அந்த ஜின்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் மலக்குமாருடைய வேகத்தை விட கொஞ்சம் வேகம் கம்மியானவர்கள். ஏன் அவர்களுக்கு ஜின்கள் என்று அல்லாஹ் பெயர் வைத்தான் தெரியுமா? அவர்கள் நெருப்பின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள். ஜின்கள் நெருப்பின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்கள் என்று பெயர் வைத்தார். மனிதனாக இருக்கக்கூடியவன் அன்புக்குரியவர்களே, இன்னும் கொஞ்சம் குர்ஆனுக்குள்ள போனோம்டா, துல்ஹஜ் மாதத்திற்கு ஏன் துல்ஹஜ் மாதம் என்று பெயர் வந்தது தெரியுமா? அந்த மாதத்திலே அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான். அந்த மாதத்திற்கு ஹஜ் என்று ஒரு அன்பளிப்பை அல்லாஹ் கொடுத்தான்.
அந்த ஹஜ் என்ற அன்பளிப்பின் மூலமாக அந்த மாதம் பெயர் பெற்றது. அடுத்தபடியாக துல்காதா. துல்காதா என்று எதற்கு பேர் வாங்கிய தெரியுமா? ஹஜ்ஜுக்கு முதல் மாதம். ஹஜ்ஜை அடையக்கூடிய காஜிகள் எல்லாம் அந்த துல்காதா மாதம் வறுமையானால் காபத்துல்லாவை சந்திப்பதற்கு தயாராவார்கள். ஆகையினால் எல்லாருக்கும் துல்காதா பழக்கம் இருக்கும். ரமலான் ஏன் சிறப்படைந்தது தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான், நோன்பை கடமையாக்கினான். ஆகையினால் ரமலான் என்ன செய்தது? பேர் பெற்றது. முஹர்ரம் மாதம் ஏன் முஹர்ரம் என்று பேர் பெற்றது தெரியுமா? முஹர்ரம் மாதம் வருடப்பிறப்பு என்று நாம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் தெரியுமா? முஹர்ரம் மாதத்தை ஏன் வருடப்பிறப்பு என்று நாம் தேர்ந்தெடுத்தோம் தெரியுமா? அந்த மாதத்திலே 10 நபிமார்களுக்கு நடக்காத காரியம் நடந்தது. 10 நபிமார்களுக்கு, மனிதர்களுக்கு கிடைக்காத வெற்றி எல்லாம் கிடைத்தது எந்த மாசம்தான்? முஹர்ரம் மாசம்தான். உதாரணமாக 2 சொல்லலாம். மீனுடைய வயிற்றிலே இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறிய மாதம் முஹர்ரம் மாதம். நெருப்பு குண்டத்திலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காக்கப்பட்ட மாதம் முஹர்ரம் மாதம். இப்படி 10 வகையான நடக்காத காரியங்கள் எல்லாம் நடந்ததின் காரணமாக முஹர்ரம் மாதம் பெயர் பெற்றது. அன்புக்குரியவர்களை விஷயத்திற்கு வந்து விடுவோம். ஒவ்வொன்றின் மூலமாக பெயர் பெற்றது. ரஜபுடைய மாதம் எதனால் சிறப்பாக ஆக்கப்பட்டது? ரஜபுடைய மாதம் ஏன் சிறப்பாக ஆக்கப்பட்டது? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலாயத்துக்கு குர்ஆனை நீ சிந்திக்கலையா? என்ன செய்யாத? குர்ஆன் இறக்கப்பட்டது மௌத்தா போயிட்ட மையத்தை போட்டு உட்கார்ந்து ஓதுறதுக்கும் 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி சாட்டி அவர் நரகத்திற்கு சொர்க்கத்துக்கு மத்தியில் நிற்கக்கூடியபடி சொர்க்கத்தில் நுழைக்கிறதுக்கு மாத்திரம் குர்ஆன் இறக்கப்பட்டது நினைச்சிருக்கையா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனிலே உலகத்தில் உயர்வதற்கு உண்டான வழி இருக்குகிறது, அதே மாதிரி ஆகிரத்திலே உயர்வதற்கு உண்டான வழி இருக்குகிறது. ஆகையினால் அபராயத்துக்கு குர்ஆனை நீ சிந்திக்கவில்லையா? குர்ஆனை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா? குர்ஆனை தொடர்ந்து பார்க்கவில்லையா? ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற குர்ஆனிலே வழியை கொடுத்திருக்கிறோம். அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது துனியாவுடைய ஆசையை உன்னுடைய உள்ளத்திலே நுழைத்து தூண்டி குர்ஆனை சிந்திப்பதை விட்டோம். சைத்தான் உன்னுடைய உள்ளத்துக்கு பூட்டு போட்டு உன்னை சைத்தான் சொந்தமாக்கி கொண்டானா? அல்லாஹ் கேட்கிறான். சைத்தான் உன்னை சொந்தமாக்கி கொண்டானா? குர்ஆனை நீ சிந்திக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமா யதக்கரு இல்லா உல் அல்பாப். ஒரு ஆயத் வந்துட்டே இருக்கு. அல்லாஹ் அடுத்து சொல்றான், வமா யதக்கரு இல்லா உல் அல்பாப். இந்த குர்ஆன்ல யாருக்கு படிப்புரை இருக்கிறது தெரியுமா? குர்ஆனை கொண்டு யார் வெற்றி பெறுவார்கள் தெரியுமா? குர்ஆன் யாரை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் தெரியுமா? தன்னுடைய அறிவின் மூலமாக சிந்திக்கக்கூடியவர்கள் குர்ஆனை கொண்டு வெற்றி பெறுவார்கள். தன்னுடைய ஆழ்ந்த அறிவின் மூலமாக சிந்திக்கக்கூடியவர்கள் குர்ஆனை கொண்டு வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தான் நம்ம சொல்றோம், ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருப்பதனால் ஹஜ்ஜுடைய மாதம் சிறப்பு பெற்றது. துல்கோதா மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருப்பதனால் துல்கோதா வெற்றி பெற்றது. ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு காரணம் இருப்பதனால் ரமலான் உயர்ந்தது. ஆனால் ரஜபுடைய மாதம் எந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உயர்வு பெற்றது? அன்புக்குரியவர்களே, ரஜபுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றான், இதுகார ரஜப. புகாரில் உள்ள ஹதீஸ் அப்படியே சொல்லி அந்த வார்த்தையை, இதுகார ரஜப, ரஜபை நான் தேர்ந்தெடுத்தேன், மின் ஹியாரில் பாக்கியல் அசுகார், மின் அசுகாரில் பாக்கி, மீதமுண்டான 11 மாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு ரஜபுடைய மாதத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். எதற்காக நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். ரஜபுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்து மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொல்றான், அந்த ரஜபுடைய மாதத்திற்கு என்னுடைய மாதம் என்று நான் பேர் சூட்டினேன். ரஜபுடைய மாதத்திற்கு என்னுடைய மாதம் என்று நான் பேர் சூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு காரணம் சொல்லித் தர்றான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ரஜபுடைய மாதத்தை ஏன் என்னுடைய மாதம் என்று நான் பேர் சூட்டினேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எந்த வகையான மாதத்திலேயும் நடக்காத சிறப்பினை ரஜபுடைய மாதத்திலே இறைக்கு
சிறப்பாக்கி வைத்தேன். ஆகையினால் இதா அத்தர் ரஜப முகம்மதே, ரஜபுடைய மாதம் மறுமையானால் அமலன் சாலிகா, நல்ல காரியங்களை செய்யுங்கள். வத்ருக்கு அமலன் செய்யலா, கெட்ட காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்ற பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கிற அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரஜபுடைய மாதத்திலே எதை தரப்போகிறாய்? எதற்காக ரஜபுடைய மாதம் சிறந்த மாதம் அப்படின்னு சொல்ற பொழுது அல்லாஹ் தஆலா முதலான சிறப்பை ஜிப்ரீல் மூலமாக ரஜபுக்கு இறக்கி வைக்கிறான். என்ன முதலான சிறப்பு நமக்கு நல்லா தெரியும். தொழுகையிலே எல்லா ரக்காத்திலையும் குர்ஆன் பூரா செய்யும் போதெல்லாம் இதற்கு பின்னால் அல்ஹம்துக்கு பின்னால் எல்லா ரக்காத்திலையும் குர்ஆனில் எதை வேண்டும் என்றாலும் ஓதலாம். முன்னணி சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. ஒரு ரக்காத்துக்கு பர்வு என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆயத்து பர்வு, ஒரே ஒரு ஆயத்து பர்வு. குழுவல்லா சூறாவில் குழுகுவல்லாக அவர்கள் நபி போட்டு இமாம் ருக்குவுக்கு போயிட்டாருன்னா குழுவு கூடி. சுன்னத்து என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? 3 ஆயத்து சுன்னத்து. 3 ஆயத்து ஒரு இமாம் ஓதிவிட்டு ருக்குவுக்கு போனாரையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வழியை பின்பற்றி விட்டார். ஆக எல்லா ரக்காத்திலும் எது வேண்டாலும் ஓதலாம். ஆனால் அல்ஹம்து சூரா இல்லாமல் ஒரு மனிதர் எண்ணத்தை ஓதி தொழுதாலும் அவருடைய தொழுகை கூடுமா என்றால் தொழுகை கூடாது. அந்த அல்ஹம்து சூராவை என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக இந்த ரஜபுடைய மாதத்திலே இறக்கி வைத்தார். ஜிப்ரீல் வந்தார்கள், முகம்மதே இந்த ரஜபுடைய மாதத்துக்கு என்ன சிறப்போடு கேட்கிறாங்களா? சபுகம் மினல் மசானி, 7 ஆயத்துக்களை கொண்ட குர்ஆனுடைய வட்டுக்கமான குர்ஆனுடைய தலையங்கமாகிய சூரத் அதாவது அல்ஹம்து சூராவை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த குர்ஆன் இந்த ரஜபுக்கு இதைவிட சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டா? இதைவிட சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஜிப்ரீலிடத்திலே அல்ஹம்து சூராவை இந்த ரஜபு மாதத்தில் இறக்கி வைத்தான். அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் உண்டான 6666 ஆயத்தும் அந்த அல்ஹம்து உள்ள 7 ஆயத்தில் சுருக்கி இந்த 6666 ஆயத்துக்களையும் அல்ஹம்துல உண்டான 7 ஆயத்துக்குள்ளே விளக்கம் கொடுத்து முடித்து விடலாம். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சிறப்புன்னு கேட்டாங்க. அதாவது இந்த ரஜபுடைய மாதத்திலே அன்புக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான ஒளியோடு வானத்திலே தன்னை வெளிப்படுத்தினார்கள். பெருமானார் பார்க்கிறாங்க. ஒரு மனுஷனை பார்த்தோம்னா யாரா எந்தெந்த கோணத்தில் பார்க்கிறார்களோ அந்தந்த கோணத்தில் விளக்கம் தெரியும். யாரா எந்த கோணத்தில் பார்க்கிறார்களோ அந்த கோணத்தில் விளக்கம் தெரியும். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக காட்சி அளிக்கிறார்கள். வந்து சலாம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் இமாதா தஜீபு, எதற்காக வந்திருக்கிறீர்கள்? மஅநூரி, எப்படியா கொண்ட நூல் எவ்வளவு ஐநைக்க, என்னுடைய கண்களை எல்லாம் கண்களுடைய ஒளியெல்லாம் போக்கி விடுமே, அப்படியா கொண்ட ஒளிவால் எப்படியும் இல்லாத மாதிரி இன்னைக்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, முகம்மதே இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? நல்லா தெரியும். ரஜபுடைய மாதம். இது யாருடைய மாதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வால் சிறப்பான மாதம் என்று சொல்லப்பட்ட மாதம். ஏன் சிறப்பு தெரியுமா? சூரத் அதாவது அல்ஹம்து சூராவை கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த மாதத்தை சிறக்க வைக்க. இப்பொழுது உன்னெண்ணை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை உங்கள் கையிலே நான் கொடுப்பேன். இந்த மாதத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க ஒரு நாள் வருவீர்கள். அப்பொழுது அதனுடைய அற்புதத்தை அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி வைப்பான். என்னான்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னான்னு கேட்கிறாங்க. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தில் ஆரம்பித்து ஃபன்சுருனா அலைக்கும் காஃபிரீன் முடியும். திருக்கருத்துல 3வது ஜுதுல அரை ஜுதுக்கு முன்னாடி சூரத்துல் பக்ரா முடியும். ஜிப்ரீல் சொன்னாங்க, முகம்மதே இந்த 2 ஆயத்தை நான் நபியாக கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த 2 ஆயத்தை எந்த மனிதன் ஓதிவிட்டு
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் கிடைக்கும். அடுத்து இந்த 2 ஆயத்தை எந்த மனிதன் ஓதிவிட்டு வணக்கத்தை கேட்டால் கிடைக்கும். இந்த 2 ஆயத்தை ஓதிவிட்டு பலா முசீபத்திலே இருந்து பாதுகாப்பு தேடினால் கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த 2 ஆயத்தை படுக்குகிற பொழுது தூங்குவதற்கு முன்னால் எந்த மனிதன் ஓதி தன்னுடைய வீட்டிலே ஊதிவிட்டு படுத்துகிறானோ சைத்தானுடைய தீங்கிலே இருந்து என்ன செய்யும்? அந்த குடும்பம் விடுதலை பெறும். அது மாத்திரமல்லாமல் அந்த குடும்பத்துடைய தூக்கம் என்னவாக இருக்கும் தெரியுமா? இபாதத்தாக மாறி போகும். அந்த இரவெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா எல்லா காரியங்களையும் இலகுவாக நடத்தி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஆகையினால் நான் ஒளிவு அதிகமாகவல்ல, இந்த 2 ஆயத்தை சுமந்து வந்ததின் காரணமாக இதனுடைய ஒளிவாகப்பட்டது என் உடம்பிலே இறங்கிவிட்டது. அந்த ஒளிவை உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்துட்டு போனாங்க. அது எந்த மாசம்? இந்த ரஜபுடைய மாசம். வாழ்க்கை பூரா ரஜபை சந்திக்கிறோம், வாழ்க்கை பூரா ரஜபை சந்திக்கிறோம். போன ரஜபில் நம்ம கூட இருந்தவர்கள் இந்த ரஜபில் இருக்குகிறார்களா? அடுத்த ரஜபுக்கு நாம் இருப்போம் என்று எழுதி யாராவது வாங்கி கொண்டிருக்கோமா? யாராவது சொல்ல முடியுமா? நண்பர்களுடைய அருமை பெருமக்களே, யாராவது அடுத்த ரஜபுக்கு நான் இருந்தே தீருவேன் என்று சொல்ல முடியுமா? ஆனால் குர்ஆனை யார் கையில வைத்திருக்கிறார்களோ, குர்ஆனை யார் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மரணம் சொல்லப்படாமல் என்ன செய்ய மாட்டாரு? இஸ்ராயேல் வரவே மாட்டார். சொல்லாமல் இஸ்ராயேல் வரவே மாட்டார். அப்படியா கொண்ட மாதம் தான் இந்த மாதங்க. ஆக என்ன சிறப்பு கொடுக்கப்பட்ட மாதம்? அல்-கம்ர் சூரா கொடுக்கப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம். சூரத்துல் பக்ராவுடைய 2வது ரக்கா 2 கடைசி 2 ஆயத்து கொடுக்கப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம். அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா தெரியுமா? 5 வகையான காரியங்களை இந்த ரஜபுடைய அல்லாஹ் நடத்தி வச்சான். அந்த காரியம் எந்த மாசத்திலையும் நடக்கல. ஆகையினால் தான் அல்லாஹ் சொன்னா ரஜபு என்னுடைய மாதம். ரஜபுக்கு எல்லா மாதத்தையும் விட சிறப்பு இருக்கிறது. என்ன ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் 3-4 விஷயத்தை இந்த இரவுல நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் காலத்திலே, அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே நடந்த போர்க்களங்களிலே கடைசி போர்க்களம் தபூக் போர்க்களம். பெருமானார் உயிரோடு இருக்கக்கூடிய காலங்களில் நடந்த கடைசி போர்க்களம் தபூக் போர்க்களம். அந்த போர்க்களம் சாதாரணமானது அல்ல. மதீனாவிலே இருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தபூக்குக்கு வருவதற்கு எத்தனை நாள் நடந்து வந்தாங்க? பல நாள் நடந்து வந்தாங்க. அந்த போர்க்களம் எப்போ நடந்தது? பயங்கரமான வெயில் காலத்திலே நடந்தது. இன்னைக்கு வெயில் காலம் தான் உம்ராவுக்கு போறதுக்கு யோசிக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு யோசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நானே இந்த மாதம் உம்ராவுக்கு போக வேண்டியது. வெயில் காலம் எல்லாம் குறிப்பிடுத்தி போட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறோம். அப்படி பயங்கரமான வெயில் காலத்தில் என்ன செய்ய வேண்டியது? நடந்த போர்க்களம். இந்த போர்க்களம் நடக்குகிற பொழுது பஞ்சத்தால் மக்கா மதீனா நகரமே ஆடி துடித்த காலம். இந்த போர்க்களம் நடக்குகிற பொழுது, இந்த போர்க்களம் நடக்குகிற பொழுது மக்கா மதீனா நகரமே ஆடி துடித்த காலம் பஞ்சத்தால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் தபூக்கிலே இருந்து அங்கே உள்ள இஸ்லாமிய எதிரிகள் போருக்கு கூப்பிடுகிறார்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன வேணும்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர்க்களத்துக்கு உண்டான உதவிகளுக்கு என்ன வேணும்? திருகமும் வேணும், தீனாரும் வேணும். திருகமும் வேணும், தீனாரும் வேணும். எல்லா சகாபாக்கள் அவங்க வரால் முடிஞ்சதை கொண்டாந்து கொடுத்துட்டு, இவர் நம்மளை விட முந்திருப்பாரோ, அவர் நம்மளை விட முந்திருப்பாரோ இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பொழுது 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. யார் யார் உட்கார்ந்துருக்காங்க? உஸ்மான் உட்கார்ந்துருக்கார், அபூபக்கர் உட்கார்ந்துருக்கார், உமர் உட்கார்ந்துருக்கார். அலி தபூக்குக்கு போன பெருமானார் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, அலி நீங்க தபூக் போருக்கு நீங்கள் வர வேண்டாம். என்னன்னு கேட்கிறாங்க அலிகளானது. நம்மளாம் இஸ்லாத்துக்காக ஒரு காரியம்டா, என்ன குடும்பத்தை விட மாட்டோம், சொத்து சோத்தை விட மாட்டோம், என்ன விடுறோமோ விட மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், தொழிலை விட மாட்டோம், என்ன எல்லாத்தையும் கூட தானே கூட்டிகிட்டு போக போகிறோம், அதனால் விட மாட்டோம்.
துனியாவுடைய ஆசைக்காக என்ன செய்வோம்? அல்லாஹ் ரசூலை கூட விட்டுருவோம். அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செய்ய மாட்டோம்? 5 நிமிஷத்தை துனியாவுடைய நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அலி கேட்கிறாங்க, ஏன் நான் வர வேணாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பகரமா நீங்க இங்கே இருக்கீங்க. அதுக்கு பின்னால அவர் அமைதியானார். அதுக்கு பின்னால அலி அமைதியானார். உஸ்மான் கேட்கிறாங்க, யா உஸ்மான், தபூக் போர்க்களத்துக்காக என்ன கொடுத்திருக்கங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய சொத்திலே 2 பங்கை கொடுத்து விட்டேன். என்னுடைய சொத்துல 2 பங்கை கொடுத்து விட்டேன். கடைசி போர், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கடைசி போர். அடுத்தபடியாக உமர் வாழ்க்கையிலே ஒன்றை இணைத்துக் கொண்டே இருந்தார். உமர் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றாரோ அன்றில் இருந்து தபூக் போர்க்களம் நடத்துகின்ற வரைக்கும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார். என்ன தெரியுமா? ஒரு விஷயத்திலாவது அபூபக்கரை உண்டிவிட வேண்டும். என்னதே இங்க தெரியுங்க, ஊர்க்குருவி என்ன ஆகாது? பருந்தாது. ஊர்க்குருவி பருந்தாகாதுங்க. உயரம் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியவே முடியாது. காரணம், எவ்வளவு உயரம் போனாலும் மூச்சை என்ன தம் கட்டக்கூடிய ஆற்றலை பருந்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஊர்க்குருவிக்கு கொடுக்கல. பருந்துக்கு மேல போகும். ஒரு எல்ல போன உடனே தானா கீழே வந்துடும். ஆனால் பருந்து போய்கொண்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி உமர் அந்த மாதா தாத்தி நீங்க என்ன கொடுத்தங்கன்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆனா ஆதிக் நிஸ்பி மாலிக்க என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை கொடுத்து விட்டேன். நம்மெல்லாம் வந்து அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய தயாராக இருக்கோம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு அவங்களை சந்திச்சுக்கிற பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற கரைஞ்சா கிடைக்குமா அப்படிங்கிற மத்திர யோசனை நான் சொல்ல தேவையில்லை. என்னத்தை கொடுத்தங்க? உமர் சொல்றார், என்னுடைய பொருளாதாரம் பணத்தில் பாதியை கொடுத்து விட்டேன். பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? அபூபக்கர் உட்கார்ந்துருக்க. அபூபக்கரை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கர் என்னத்தை கொடுத்தங்க? தபூக் போர்க்களத்துக்காக நீங்க என்னத்தை கொடுத்தீர்கள்? அபூபக்கர், வீட்டில் என்ன வச்சிருக்கங்க? உங்க வீட்டில் என்ன இருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீட்டிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இருக்கிறார். என் வீட்டிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இருக்கிறார்கள். தபூக் போர்க்களத்திற்கு வேணும்னு கேட்டங்க. என் வீட்டிலே எல்லாவற்றையும் நான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? சொல்லுகிறார்கள் அபூபக்கர், எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் ரசூலை மாத்திரம் அங்கு வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வும் ரசூலும் எனக்கு தேவை. அல்லாஹ்வும் ரசூலும் எனக்கு தேவை. அந்த இருவர் இருந்தால் உலகமே என் கைக்கு வரும். என் கல்குலை அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கையிலே இந்த உலகத்தை வைத்திருந்தேன். இந்த உலகத்தை கொண்டாந்து கொடுத்து விட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி என்ன செய்யறாங்க தெரியுமா? அபூபக்கர் கையை பிடிச்சிட்டு அப்படியே கட்ட தண்ணியை குடிக்கிறோம். இதில் முந்துறாங்க. எல்லா ரசூல் விஷயத்தில் முந்துறாங்க. அவங்க சொல் மற்றவர்களுக்கு பிரதிபலித்தது. அவர்களுடைய செயல் மற்றவர்களுக்கு பிரதிபலித்தது. மற்றவர்கள் அவர்களை பார்த்த உடனே பயந்தார்கள். அவங்க பயப்பட சொல்லல. நண்பர்க்குரியவர்களே, சொன்னார் அபூபக்கர், அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து விட்டு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு உங்கள் கையை பிடிச்சு அழுது சொன்னாரு, யா அபூபக்கர் இகுஃபிர், என்னை மன்னியுங்கள். ஒரு காலமும் உங்களை என்னால் முந்திக் கொள்ளவே முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வலதுகையாக நீங்கள் நான் இருக்க முடியும். நான் இருக்கவே முடியாது. அதற்கு தகுதி எனக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு பின்னால் நான் ரசூல், எனக்கு நீங்கள் தான் முந்தியவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேசித்தார்கள். அபூபக்கருடைய கையை பிடித்து சொன்னார்கள். அந்த தபூக் போர்க்களம் நடந்த மாசம் இந்த ரஜபுடைய மாதம். ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த 4 விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நைட்டு மேராஜுடைய இரவு நைட்டுடைய நைட்டுடைய இன்ஷா. ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த மாசம் அல்லாஹ்வுடைய மாசம். இது வேறுடைய மாசம் அல்ல.
அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம். எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ்சின், உன்னை நான் என் உபகாரத்திலே இருந்து படைத்திருக்கிறேன். ஆகையினால் நீ உலகத்தில் உபகாரியாக இரு. கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, உனக்கு நான் உபகாரம் செய்ய போய்தான் உன் தாய் தகப்பன் உன்னை அழிக்காமல் உலகத்தில் இறக்கி விட்டார்கள். ஆகையினால் நீ உபகாரியாக இரு. வலா தபுகில் ஃபஸாத, உலகத்தில் யாரிடத்தில் நான் தான் உயர்ந்தவன் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யாத, கொந்தளிப்பை உண்டாக்காதே, குழப்பத்தை உண்டாக்காதே. இன்னல்லாக லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவனை யார் பார்ப்பா? நான் பார்ப்பீங்க அல்லாஹ். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, அப்படியா வந்த புனிதமான மாசம் நம்மள்கிட்ட வந்திருக்குது. இந்த மாசத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆகையினால் ரசூலுல்லாஹ் இந்த மாசத்துல பரக்கத்தை கேட்டாங்க. அந்த பரக்கத்தை கேட்டு அடுத்த ரஜபல்ல இது போன்ற பல ரஜபுகளை இந்த உலக வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக தர வேண்டும் என்று இறைவனிடம் இருகரம் எண்ணி பிரார்த்தித்து என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.